குட் ஈவினிங். தமிழ் லேர்னிங் சென்டர் பிரிஸ்டல் யூகேல பணிபுரிகின்ற பெருமைக்குரிய ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தன்னுடைய தாய்மொழிய தன் குழந்தைகளுக்கு தான் தரணும் அப்படின்னு நல்ல உயர்ந்த எண்ணம் கொண்ட பெற்றோர்களுக்கு வணக்கம். தமிழின் பெருமையை அறிய ஆவலுடன் அங்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு, மழை செல்வங்களுக்கு எனது அன்பு முத்தங்கள், ஸ்வீட் கிசஸ். இப்போ நம்ம தமிழ் மொழியின் சிறப்பு என்ன, பெருமை என்ன, இனிமை, தொன்மை, இதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். உலகத்துல இப்போ பொதுவா பேசப்படுகின்ற மொழிகள் மொத்தம் 7102 7112 லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ். தமிழ் அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே தமிழ் மொழி பேசப்பட்டு வந்தது. 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே இருந்திருக்கு. இப்போ ஒன்லி கிளாசிக், இப்ப நம்ம அபவுட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பத்தி பார்க்கலாம். ஒன்லி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஆர் குவாலிஃபைட் எ சேர் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அப்போ கிளாசிஃபைடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தமிழ் மொழிய குவாலிஃபை பண்ணிருக்காங்க as a chair at Harvard University. அப்போ டு கன்சிடர் a classical new ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா என்ன இருக்கணும், அதுக்கு 11 requirements must be met by the language. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நான் கொஞ்சம் வேகமா படிச்சுன்னு போறேன். antiquity, individuality, common characters, neutrality, parental kinship, finding expression in the culture, art, and life experiences of the civilized society. 7th point, the ability to function independently without any impact or influence of any other language and literature. After the 8th point, literary prose, noble ideas and ideals. The 10th point is originality in artistic and literary expressions. The last one, but not the least, linguistic principles. So இதெல்லாம் அந்த 11 பாயிண்ட்டும் இருந்ததுனாக்க அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க. இப்ப பாக்கலாம், how many languages met all 11 requirements அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில. Can you guess how many languages? 1, 2 or 3? The answer is only one, that is Tamil. The answer is only one, Tamil. This was a huge surprise to Harvard University. So they declared Tamil as a chair at Harvard University. So அவ்வளவு பெருமை வாய்ந்தது நம்முடைய தமிழ் மொழி. So அதுல இருக்கிற அத்தனை பெருமைகளையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ் மொழியில தமிழ் மொழி முத்தமிழ்னு சொல்றாங்க. முத்தமிழ்னா 3 தமிழ்: இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ்னாக்க நம்ம ப்ரோஸ் எல்லாம் எழுதுற பாடங்கள், சென்டென்ஸ் வைஸா இருக்க இயல் தமிழ் சொல்லுவோம். இசைத்தமிழ் இயல் பாடல்கள், கவிதைகள், இதெல்லாம் இசைத்தமிழ். காவியங்கள் எல்லாமே இசைத்தமிழ் தான். நாடக தமிழ்ங்கிறது பொதுமக்கள் முன்னால் வேடம் தெரித்து அந்த கேரக்டர், தான் சொல்ல வந்த கருத்தை அந்த கேரக்டர்ஸா தான் வேடம் போட்டு ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது நாடக தமிழ். இயல், இசை, நாடகம் மூன்றுமே தமிழ் மொழி மிக சிறப்பாக வளர்ந்துள்ளது. அந்த முத்தமிழ் அப்படின்னு அந்த தமிழுக்கு பெருமை உண்டு. இப்ப இலக்கியங்கள், செய்யுள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பல புலவர்கள் பல்வேறுபட்ட காலங்களில் பல சிறப்பான பாடல்களை ஏற்றுள்ளனர். இப்ப நம்ம நாளடியார், திரிகடும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய என்ன நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ண அப்படின்னு ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. திருக்குறள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. ஏன்னா அவ்வளவு பெருமை, உலகத்திலேயே பெருமை வாய்ந்த ஒரு தமிழ் இலக்கியம் என்னன்னா திருக்குறள். திருவள்ளுவர் இயற்றியது. 1330 குறள்களை 133 அதிகாரங்கள்ல 10 குறள்கள் ஒவ்வொருத்திலும் எழுதியிருக்காரு. அதாவது நட்பு அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும், அவ்வளவு அழகா 10 குறள்கள் அதை பத்தி இருக்கும். அதே மாதிரி கல்வியை பத்தி, கல்வியின் சிறப்பு என்னது, ஒரு 10 குறள்.
அந்த திருக்குறள் ஒண்ணு 7 வார்த்தைகள் தான் இருக்கு எல்லா குறள்லயுமே. அந்த 7 வார்த்தைகள் 2 அடியில இருக்கும், 1.5 அடின்னு கூட சொல்லலாம். அந்த 7 வார்த்தைகளுக்குள்ள அவ்வளவு உயர்ந்த கருத்தை உலகத்தில் அத்தனை மக்களும் பின்பற்றக்கூடிய அந்த பொதுவான கருத்துக்கள் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதனால்தான் அதுக்கு இன்னொரு பேர் உலக பொதுமறை. மறை என்றால் வேதம், உலகத்துக்கே பொதுவான வேதம் சொல்லிட்டு திருக்குறள் உலக மக்கள் அனைவரும் போற்றுகின்றனர். அதே பாரதியார் பாடல்கள் பாத்தீங்கன்னாக்கா, பாரதியார் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம இந்தியா தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு. அவர் மிகச்சிறந்த ஒரு பாடல் ஆசிரியர், புலவர். பாரதியார் பாடல்கள் பாத்தீங்கன்னாக்க அந்த காலத்துல மக்களுக்கு உள்ளத்துல நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு சுதந்திர வேட்கை உண்டாக்கியவர். சோ அவ்வளவு சுதந்திரத்தை மனசுக்குள்ள நம்ம நாடு அப்படிங்கிற உணர்ச்சியை தூண்டி விட்டவர் தன் பாடல்கள், தமிழ் பாடல்கள் மூலமா மக்களை வீடு கொண்டு எழச் செய்தவர் பாரதியார். அதோட இல்ல அவர் குழந்தைகளுக்கும் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. குழந்தைகளுக்கு பாப்பா பாட்டுன்னா அதுல ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னா, நான் ஓய்ந்திருக்கலாம், நீ சோம்பேறியா இருக்காத, நீ ஓய்ந்து போகக்கூடாது, நீ சுறுசுறுப்பா எல்லாமே செய்யணும், கூடி விளையாடு பாப்பா, நான் எல்லாம் சேர்ந்து யூனிட்டியா ஒற்றுமையா விளையாடணும் அப்படிங்கிறாரு. அதோட இல்ல மாலை முழுவதும் விளையாட்டுங்கிறார். ஈவினிங்ல குழந்தை ஓடி ஆடி விளையாடினாதான் அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், நல்ல வளர குழந்தை growth நல்லா இருக்கும். சோ பாரதியார் தன் பாடல் மூலம் குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. அதோட இல்ல அவருடைய பாடல்கள்ல அஞ்சா நிஜம், தைரியம், அதாவது உண்மைக்கு நியாயத்திற்கு நாம் தைரியமாக செயல்பட வேண்டும் என்ற பல பாடல்கள் எழுதியிருக்கிறார் பாரதியார். கண்ணன் பாட்டு அப்படிங்கிற தொகுப்புல பாத்தீங்கன்னா பக்தி பாடல்கள், சக்தி பாடல் சொல்லி சக்தி தேவியை பத்தி, காளி தேவி பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. சோ அப்படிப்பட்ட உயர்ந்த புலர் பாரதியார் நம்ம தமிழ் மொழியில தமிழுக்கு தொண்டு செய்திருக்கின்றார். அடுத்த பாத்தீங்கன்னாக்க பொதுவா இந்த செய்யுள் பெருமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல்கள் நம்ம இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை என்னன்னாக்க இது காலம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்றாங்க. மிரருடைய தன்மை என்ன, இட் வில் ரிஃப்ளெக்ட், நம்ம அதுக்குள்ள என்ன நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே காமிக்கும். அதே மாதிரி இந்த பாடல்கள் செய்யுள்கள் இந்த இலக்கியங்கள்லாம் 2000 இயர்ஸா என்னென்னலாம் இந்தியாவில அந்த தமிழ்நாட்டுல இருந்தோ அந்த தமிழ் மக்களின் பண்பாடுகள், அரசாட்சி எப்படி இருந்தது, மக்களின் நாகரிகம் என்ன தொழில் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் அழகா இந்த புலவர்கள் தன் பாடல்கள் மூலம் மக்களுக்கு கொடுத்து சென்றுள்ளனர். சோ இட் ரிவீல்ஸ் ஹிஸ்டரி. அந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹிஸ்டரி என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அந்த மக்களின் தன்மை என்ன அப்படின்னு அவ்வளவு கிளியரா இருக்கிறது தமிழ் மொழியில மட்டும்தான் நினைக்கிறேன். அவ்வளவு அந்த அளவுக்கு ஹிஸ்டரி ஆராய்ச்சி பண்றவங்களா கூட தமிழ் இலக்கியங்களை நிறைய படிப்பாங்க. அதுதான் உங்களுக்கு வெரி குட் ரெஃபரன்ஸ். அதோட இல்ல இந்த நாளடியார், திரிகடுகம் அப்படிங்கிற நிறைய கொன்றை வேந்த, ஔவையார் என்ன கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடியெல்லாம் மக்களுக்கு பல உயர்ந்த பண்புகள் கொடுக்குது. அந்த பண்புகள் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த நிலையில் வாழலாம், கவலை இல்லாம இருக்கலாம், மனதில் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு அமைதி இருக்கும். சோ அப்படிப்பட்ட கருத்துக்களை தரக்கூடிய புலவர்கள் இருந்திருக்கின்றனர் தமிழ் மொழியில. அதோட இல்ல கலிங்கத்து பரணி அப்படின்னு சில பாடல்கள் பாத்தீங்கன்னாக்க ஒரு மன்னன் எப்படி அந்த கலிங்க நாட்டுல போரின் அந்த தன்மை எப்படி இருந்தது, படை எவ்வளவு பெருசா இருந்தது, அவருடைய முழங்கிய முழக்கங்கள் என்ன அப்படின்னு அவ்வளவு அந்த நம்மள அப்படியே அந்த புலர் அந்த கலிங்க நாட்டுக்கே கொண்டு போற மாதிரி அவ்வளவு சிறப்பா இருக்கும். இப்போ அணி சேர்க்கணும். அணினா அழகுன்னு சொல்லலாம், ஆபரணம் சொல்லலாம், அணிதல் தமிழ் மொழியில. அணினா அந்த புலவர்கள் தன்னுடைய பாடல சும்மா அப்படியே கருத்து சொல்லாம அதுக்கு ஒரு அழகு சேர்த்துட்டே போவாங்க. அப்படி பார்க்கும்போது ஔவையார் பாரி வள்ளல், பாரி மன்னன் இருக்காரு, அவர் சிறந்த வள்ளல். அவர் புகழ்ந்து அவரை பத்தி பாடும்போது புகழல இகழ்ந்தது கூறுகிறார், இகழ்வதை போல புகழ்ந்தார். எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் என்ன கருத்து மட்டும் நான் சொல்றேன், பாரியில எல்லாரும் பாரியை மட்டும் புகழறீங்களே, பாரி மட்டும்தான் உலகத்துல காப்பாத்துறதுக்கு இருக்காரா, இல்ல மாரியும் இருக்கின்றான், மாரியும் உண்டீங்கு உலக பிறப்பதுவேன்னு சொல்றார். மாரி என்றால் மழை. இப்போ பாரியை விட பாரி மட்டும் இல்ல மாரியும் இருக்கான்னு சொல்லும் பொழுது அந்த மழையின் தன்மை என்ன, உலகத்திற்கு எப்படிப்பட்ட நல்லவர் கெட்டவர் என்ற பாகுபாடு இல்லாமல்
இவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு மழைக்கு கிடையாது. அனைத்து மக்களுக்கும் தன் இனிய நீரை வரையாது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பாரின தன்னை சார்ந்த தன்னை வந்து யாசித்தவர்களுக்கு இவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை உடையவன். அப்ப இங்க ஔவையார் என்ன பண்றாங்கன்னா, பாரியை மட்டும் இல்ல மாரியும் இருக்கான் மழையும் இருக்கான்னு சொல்லிட்டு மழையுடைய மேன்மை தன்மையை பாரிக்கு கொடுக்கிறார். சோ இகழ்வதை போல புகழுகின்ற ஒரு பாடல். இந்த மாதிரி அணிகள் பல வகை இருக்கு. ஒன்னொன்னு படிக்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த புலவர் தன்னுடைய பாடல்களுக்கு அணியை சேர்த்து அழகை சேர்த்து அளித்தனர். அப்படிப்பட்ட ஒரு மொழி நம் தமிழ் மொழி. இதுல இன்னொன்னு சொன்னா காலமேக புலவர்னு ஒருத்தர். அவர் வந்து ரொம்ப ஸ்லேடையா பேசுவார். ஸ்லேடைனா என்ன? இரட்டுற மொழிகள். ஒரே பாடல் தான் இருக்கும். அந்த பாடல் வந்து ரெண்டு பொருளுக்கு வந்து ஈக்குவல் அத பொருத்தமா சொல்லலாம். அந்த மாதிரி இரட்டுற மொழிகள்ல ரொம்ப சிறந்தவர் காலமேக புலவர். அவருடைய இன்சிடென்ட் ஒன்று சின்ன சொல்றேன். அவருடைய அந்த நகைச்சுவை தன்மைக்கு ஒரு நாள் காலமேக புலவர் அப்படியே ஒரு வீதியில போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு அம்மா ஒரு ஆய்ச்சி வந்து மோர் வித்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து காலமேக புலவர் வரத பார்த்தோன்னே, ஆஹா காலமேக புலவர் வராரே, அவர் நம்ம மோரை பத்தி பாடினா எவ்வளவு அழகா இருக்கும், நம்ம எப்படியாலும் அவருக்கு அவர் வாயால நம்ம மோருக்கு ஒரு பாட்டு வாங்கிடணும் இன்னைக்குன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாங்க. புலவர் வந்து இந்த அம்மாவை தாண்டி இப்படி போகும்போது உடனே இந்த ஆய்ச்சி வந்து கூப்பிட்டு, ஐயா புலவரே நீங்க ரொம்ப களைப்பா இருக்கீங்க, இந்த மோரை குடிச்சிட்டு போங்க, நீங்க இந்த மோருக்கு நீங்க காசெல்லாம் தர வேண்டாம், ஆனா இந்த மோரை பத்தி ஒரு அழகான ஒரு பாட்டு பாடிடுங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரி புலவர் தான் ரொம்ப களைப்பா இருந்ததால மோரை வாங்கி குடிச்சிட்டு உடனே ஒரு அழகா ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பண்ண, ஆஹா மோரையே உங்களுக்கு எவ்வளவு பேரு, நீ இந்த பூமியில இருக்கும் பொழுது நீ ஆற்றுல கடல்ல உனக்கு நீர்னு பேர் வச்சாங்க, அதே நீ வந்து ஆவியாகி மேகத்துக்கு போன உடனே உன்னை கார்மேகம்னு சொன்னாங்க. கார்மேகம் என்றால் கருமேகம். அப்புறம் நீ குளிர்ந்து நீரை வந்து மறு பூமிக்கு அனுப்பும் போது கொஞ்சம் மழைன்னு சொன்னாங்க. நீ மழையானதுக்கு அப்புறம் இந்த ஆய்ச்சி உன்னை கையால தொட்ட உடனே உனக்கு மோரின் பேர் வந்தாச்சு. ஆஹா மோரே உனக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பாடின்னு போறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எப்படியோ ஆனா புரிஞ்சுது அவங்களுக்கு. ஒரு புலவர் வந்து மோர் ரொம்ப தண்ணியா இருக்குன்னு சொல்றத இப்படி அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் வச்சு சொல்லிட்டு போயிட்டாருன்னு புரிஞ்சா கூட எப்படியோ ஒரு காலமேக புலவர் வாயிலாக நம்ம மோருக்கு ஒரு பாடல் கிடைச்சது அப்படின்னு திருப்திப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி புலவர்கள் தமிழ் மொழிய அவ்வளவு அழகா எடுத்தாண்டு கொண்டிருந்தார்கள். தமிழை கற்பவர்கள் தமிழ் ஆசிரியர் எல்லாருமே தனியா உங்களுக்கு மாரல் சயின்ஸ் கிளாஸே வேண்டாம். இந்த தமிழ் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பாடல்லையும், அதுவும் ஔவையார் வந்து ஆத்திச்சூடி பார்த்தா ரெண்டு வார்த்தைகள் 3 வார்த்தைகள் தான் இருக்கும். அதுல எவ்வளவு பொதிவான ஒரு ரொம்ப அருமையான கருத்துகள், குழந்தைகளுக்கு ஏற்ற பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை சுருங்க சொல்லி எழுதி வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட உயர்ந்த தமிழ் நம்முடைய தமிழ். இந்த தமிழ் நம்ம கத்துக்கல ஒவ்வொருத்தரும் ரொம்ப பெருமைப்படணும். இப்ப குட்டீஸ் எல்லாம் அங்க இருக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடுறேன் குழந்தைகளுக்கெல்லாம். குட்டீஸ் எல்லாம் நல்லா கேளுங்க இந்த கதைய. ஒரு காட்டுல வந்து ஒரு அணில் குட்டி அணில், உங்களை மாதிரியே குட்டி அணில் தான். அது எப்படி ரொம்ப அப்படி போயிட்டு ரொம்ப பெருமையா அதுக்கு தன் வாழை பத்தி பெருமை. so bushy, so soft அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ட்டு போய் வெறுப்பேற்றிட்டு இருக்குமா. வேற குட்டி எந்த அனிமல்ஸ் இருந்தாலும் அது தன்னுடைய வாழை பத்தி பெருமையா பேசுமா. அப்போ வந்து ஒரு நாள் இன்னொரு குட்டி குரங்கு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது இந்த அணில் போய் சொல்றதுதான், மங்கி உன்னோட வால் பாரு கயிறு நீட்டு கிடக்கு, see my tail, it's so bushy, so soft அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த குட்டி குரங்குக்கு அழுகியா வந்து என்னோட வால் மாட்டீங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஓடிட்டானுடைய மதர் மங்கிட்டு போய் கேக்குது, அம்மா அம்மா என்ன எனக்கு மட்டும் ஏன் நமக்கு மட்டும் வால் இப்படி இருந்திருக்கு, அந்த குட்டி அணிலுக்கு வந்து அழகா புஷியா இருக்கு, அப்படியே அந்த சாஃப்டா இருக்கு அந்த இதெல்லாம், அந்த மாதிரி எனக்கு ஒரு வால் வேணும் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மதர் மங்கி வந்து இட்ஸ் அ நோபல் ஒன். அது வந்து அது சொல்றது, அப்படிலாம் நீ இது கேட்க கூடாது, இட்ஸ் காட் கிரியேட்டட் லைக் திஸ். இதனாலதான் நமக்கு மரத்து மேலும் ஏறும்போது நமக்கு அந்த கரெக்டா பேலன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்றதுனாலதான். சோ இதெல்லாம் நீ வந்து இதெல்லாம் வருத்தப்படக்கூடாது, நமக்கு வந்து இப்படிதான் நமக்கு இதனாலதான் நம்ம நல்லா வாழ முடியும்னு சொல்லி அன்பா வந்து சொல்லி அதை தூங்க வச்சிடுறது.
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த அணில் வந்து என்ன பண்ணா டெய்லியும் வந்து அந்த காட்டுக்கிட்ட வந்து அந்த இதுல இடத்துல வந்து ஒரு காய் பர்டிகுலர் காயை வந்து கூட ஃபுல்லா பறிச்சுன்னு போய் வீட்டுல போய் அதுல சூப் பண்ணி சாப்பிடுமா. ஒரு நாள் அப்படியே காயெல்லாம் பறிச்சுட்டு இருக்கும்போது நல்ல மழை வந்துருது. அப்படியே ஆத்துல தண்ணி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. திடீர்னு காட்டுல எல்லாம் திடீர்னு தண்ணி ஒரு ஆறு வந்து வந்துரும். அதான் காட்டாறுன்னே பேரு. அப்போ அந்த ஆறு தண்ணி கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. அணில்னால அந்த காய் வந்து எடுத்தாச்சு, வீட்டுக்கு போ. ஆனா அந்த நீர் பரப்பை தாண்டினாதான் அதால வீட்டுக்கு போக முடியும். உடனே ரொம்ப அழுகையா வருது, நான் அம்மா பார்க்கணும், என்னதான் குழந்தை தானே இருக்கு, அது குட்டி இருக்குன்னு உடனே அம்மா கிட்ட போகணும்னா அந்த அணில் வந்து ஒரு மரக்கையில உட்காந்து ரொம்ப வருத்தமா அழுதுட்டு இருக்கு. அப்போ அந்த மதர் மங்கி வந்து அந்த இடத்துக்கு வருது. மதர் மங்கி வந்துட்டு, ஏன் அழற, நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து எங்க அம்மா கிட்ட போகணும், எங்க வீட்டுக்கு போகணும், தண்ணி எனக்கு போய் இறங்கி நடக்கிறதுக்கு பயமா இருக்குன்ட்டு அழுத உடனே அப்போ பாப்போம், மதர் மங்கி பாப்போம், தண்ணி கொஞ்சம் அதிகமா தான் ஓடிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணா அது ஒரு சவுண்டு போட்ட உடனே அங்க 40-50 குரங்குகள் ஓடி வருது. மேபி 40 monkeys இமீடியட்டா அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த மதர் மங்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கடன்னு ஒவ்வொரு மங்கியும் அடுத்த மங்கியோட வாழை பிடிச்சுக்கும். இன்னும் ஒரு மங்கி அடுத்த மங்கி வாழை, அந்த மங்கியோட வாழை இன்னொரு மங்கி, இப்படியும் வாழை பிடிச்சிட்டு நீட்டமா வந்து ஒரு சைடு வந்து இந்த மரம் இந்த ஸ்குரில் இருக்கிற சைடுல ஒரு 4 மங்கி நல்லா தரையை அழுத்தி பிடிச்சு ஒரு மரத்தையும் பிடிச்சிட்டு அது ஸ்ட்ராங்கா நிக்குது. அது 1 2 3 சொன்ன உடனே மீதி மங்கிஸ் எல்லாம் ஒரே அட்டை ஸ்ட்ரெச்ல ஜம்ப் பண்ணி அந்த கரையில ஒரு 4 மங்கி மீதி எல்லாம் வந்து தண்ணி மேல நீர் பரப்புல மங்கி எல்லாம் அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் லைக் இது உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் மாதிரி பண்ணிடுது, டெம்பரரி பிரிட்ஜ். சோ பிரிட்ஜ் மாதிரி பண்ண உடனே அப்போ மதர் மங்கி சொல்றேன், நீ சீக்கிரம் அணிலே, நீ வந்து கவலைப்படாதமா, நீ எங்களுடைய வாலு அந்த முதுகு மேல ஏறி 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 அப்படியே நீ அந்த பக்கம் போயிடு அப்படின்னு. சோ முதல்ல பயப்படுது அணில். அப்புறம் தைரியம் கொடுத்து கொஞ்சம் அப்படியே 2 மங்கி மேல ஏறதுக்கு வந்து அப்படியே இந்த மதர் மங்கி வந்து ஹெல்ப் பண்ண உடனே இது இந்த பிரிட்ஜ் மாதிரி இந்த மேக் பண்ணிருக்கு இல்லையா, அந்த எல்லா குரங்குகளும் சேர்ந்து அந்த வாலு, ஒரு குரங்கோட வாலு முதுகு, அப்புறம் அடுத்த குரங்கோட வாலு முதுகு அப்படியே போயிட்டு அந்த பக்கம் சேஃபா போயிடுது. போனா ரொம்ப சந்தோஷமாயிடுது. மறுபடியும் 1 2 3 சொல்லி அந்த மங்கி சத்திரையும் இந்த பக்கம் ஜம்ப் ஆகி வந்துடுது அட்லிஸ்ட்ல. அப்போ அது தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு ஓடிடுறது. ஏன்னா குரங்கு பிடினா அவ்வளவு பிடியும், அவ்வளவு நெருக்கமா இருக்கும். குரங்கு பிடினாலே லேஸ் வந்து அதை வந்து நம்மளால தளர்க்க முடியாது. சோ அப்படிப்பட்ட அந்த குரங்கு பிடினா அவ்வளவு அழகா அந்த வாழை பிடிச்சுன்னு அது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரியே டெம்பரரி பிரிட்ஜா மாறிடுது. இந்த அணில் போயிட்டு அம்மா கிட்ட போய் சொல்றது, அம்மா இந்த மாதிரி மழை, அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க ஆக்சுவலா, ஐயோ குட்டி இன்னும் வரலையேன்னு. அம்மா இந்த மாதிரி நான் மழையை மாட்டிக்கிட்டு ஆறு மாதிரி ஓடுது, தண்ணி ரிவர் மாதிரி ஓடுது, பட் மங்கீஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படின்னு இந்த டெமோ பண்ணி காமிக்குது. ஒரு மங்கியோட வால் இன்னொரு மங்கி பிடிச்சுக்கணும். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, இப்ப நீ எல்லா மங்கி அந்த குட்டி மங்கி நீ கேலி பண்ண இல்லையா, அந்த மங்கியோட வால் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அதுங்களால இந்த மாதிரி பிரிட்ஜ் கட்டி அது மாதிரி நடக்க முடியுது. நம்மளோட வால்ல வந்து அது மாதிரி ஒருத்தர் பிடிச்சா வழிக்கு தானே போயிடும். அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனிமலுக்கும் எல்லாருக்குமே வந்து கடவுள் கிரியேட் பண்ணது ஒரு பர்பஸ்க்காக தான். சோ அந்த மங்கிக்கு வந்து அந்த வால் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தது, நீ வந்து உன்னை வந்து காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நீ நாளைக்கே போய் அந்த குட்டி மங்கிட்ட நீ சாரி கேட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாம் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோடனே அதுக்கப்புறம் தன்னுடைய தவறு புரியுதுதான். சோ நம்ம எல்லாரும் கேலி பண்ணோம், இன்னும் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசு திரும்பி அடுத்த நாள் மழையெல்லாம் நின்று ஒரு மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் ஓடி வந்து அந்த குட்டி மங்கியை பார்த்தோன்னா அது குட்டி மங்கி பயப்படுறது வரல, ஐயோ மறுபடியும் ஒரு கேலி பண்ண போறது. உடனே இல்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நான் இனிமே வந்து உங்க வாழை பத்தி நான் கேலியே பண்ண மாட்டேன், ஐ நோ த பவர், உங்களோட இதனாலதான் ஹெல்ப்னாலதான் மங்கிஸோட ஹெல்ப்னாலதான் என்னால அன்னைக்கு உயிரோட எங்க அம்மா போய் பார்க்க முடியுது. சோ ஐ எம் சோ ஹாப்பி, இனிமே நான் யாரையுமே கேலி பண்ண மாட்டேன், நான் பெருமையா பேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அது வந்து அந்த வங்கி வந்து சொல்லிது. இப்ப இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, we should not mock at others. நம்ம யாருமே எதுக்காம இன்னொருத்தரை பார்த்து கேலியே பண்ணக்கூடாது. எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கிரியேஷனும் அவங்களோட நேச்சர், காட்ஸ் கிரியேட்டட் லைக் தட். சோ ஐயோ நான் வந்து ஹைட்டா இருக்கேன், நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஃபேரா இருக்கேன், நான் கொஞ்சம் பிளாக்கா இருக்கேன், அந்த மாதிரி இதுவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு அழகு இருக்கு இந்த உலகத்துல. So everyone has a beauty.
சம் பியூட்டி கண்டிப்பா. அதனால நீங்க குழந்தைகள்லாம் யாரையுமே எதுக்குமே கேலி பண்ணாம எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஓகே குட்டீஸ், அப்புறம் பார்க்கலாம். நன்றி.